ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலை எப்பவும் போல் என்னோடய வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சுங்க. இன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக பார்த்திங்கன்னா தக்காளி சாப்பாடு தான் வந்து செய்ய போகிறேன். தக்காளி சாப்பாடு வந்து நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். ரெசிபி வீடியோ போட சொன்னீங்க. தக்காளி சாப்பாடு வந்து நான் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போடாமல் வந்து தக்காளி சாப்பாட்டுக்கான வந்து பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், அந்த பிரியாணி இலை, அந்த கடல் பாசி, ஒரு லைட்டாக ரோஸ், இது எல்லாமே நான் போடுவேன். இது எல்லாமே போட்டு அப்புறம் இன்னும் நீளமாக கருப்பாக இருக்கும், அது பேர் என்னன்னு தெரில, அது ஃபுல்லாகவே போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் வந்து அப்புறம் தக்காளி நான் கட் பண்ணி போட்டு தான் செய்வேன். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, வரமிளகாத்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா பொடி எல்லாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் போட்டுட்டு நல்லா மைய வேகணும் தக்காளி, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அரிசி நம்ம அளவுக்கு எவ்வளோ வேணுமோ போட்டு கலரி விட்டு உப்பு பார்த்து தண்ணி ஊற்றி விசில் வர்றதுக்கு மூடி வச்சிடும். நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது நான் விட்டுருந்தாலும் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து அதை ட்ரை பண்ணிக்கிறேன். தக்காளி சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தம்பிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஆம்லேட் கேட்டிருந்தான். ஆம்லேட்டை அவனுக்கு வந்து ரெடி பண்ணி நான் கொடுத்தேன். இதெல்லாம் வேலையை முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பவும் போல் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த என்னோடய வேலைகளில் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு கிச்சன் வேலை தான் முடிப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு தம்பி எப்பவும் போல் ஸ்கூல் வந்து கிளம்பிட்டார். தம்பியை வந்து 2-3 நாளாக வீடியோவில் நான் வந்து காமிக்கலை. ஸோ வந்து இனிமேல் காமிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். யார் யார் வந்து பரணி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து வளர்புற சஷ்டிங்க. இனிமேல் தான் குளிச்சுட்டு முருகனுக்கு வந்து பூஜை பண்ணணும். என் அப்பனை வந்து நான் பார்க்க போகிறேன். இன்றைக்கி யாரெல்லாம் வீட்டில் பூஜை பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். முருகான்னு சொல்லு. காலையில எந்திரிச்சோம்னா ரெண்டு வரியில வேறுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தன் உண்டு கவலை இல்லை, எதுக்கும் கவலைப்படாதரா, முருகன் இருக்காருன்னு அதை அவன் உணர்ந்து காலையில முருகன்ட்ட சொல்றா.